வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து நாட்டு வைத்தியத்துல நம்ம பாதம் எரிச்சலுக்கு ஒரு அருமையான வைத்தியம் சொல்ல போறேன். அதுக்கு தேவையான பொருள்கள் சுரக்காய், மஞ்சப்பொடி, தேங்காய் எண்ணெய். இப்ப பார்க்க போலாமா? இப்ப இது சுரக்காய். இதை பட்டையெல்லாம் உரிக்கக்கூடாது. உரிக்காம ஒரு அரை இது போட்டுக்கணும். இவ்வளோ எடுத்துக்கிட்டா போதும். இதை துண்டு துண்டா நறுக்க போகிறேன். இதை பட்டை சிவாமல் தோலோடு தான் அரிஞ்சு போடணும். இப்போ மிக்ஸியில் போட்டுக்கிறேன். இந்த சுரக்காயை பட்டையை சீவக்கூடாது. சீவாமல் அப்படியே வெட்டி போடணும். இதை வெட்டி போட்டுட்டேன். அதுலேயே ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இதை அரைச்சிக்கிட்டு வரேன். இது நல்லா அரைச்சிட்டேன். பார்த்திங்களா, நல்லா நைஸாக இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். பார்த்திங்களா, நைஸாக இருக்குது. இதப்போ நான் சொல்கிறேன் என்னன்னுட்டு. இப்போ நல்லா அரைச்சாச்சு பார்த்திங்களா. ஆனால் தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். நம்ம கால் பாதம் எரியும், திகு 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 திகுன்னு எரியும். அப்போங்க இது அருமையான ஒரு வைத்தியம். இதை அரைச்சி காலில் அப்படியே பாதத்தில் 10 மாதிரி போட்டு வெறும் வெள்ளை துணி வச்சு கட்டி வச்சுங்க. ஒரு 3 மணி நேரம் அதை கட்டின பிறகு அந்த எரிச்சலை பூரா அதை எடுத்துரும். எடுத்த பிறகு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, நல்லா சுடுதண்ணி ஊற்றி காலை கழுவிக்கிட்டு இந்த தேங்காய் எண்ணெயை என்ன செய்றீங்க, தேங்காய் எண்ணெயை அந்த கால் பூரா தடவி விட்டுக்கிட்டு வாங்க. இது மாதிரி ஒரு வாரம் செய்யுங்க. கால் எரிச்சல் எங்கே இருக்குன்னே தெரியாது, பறந்து ஓடி போயிடும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் நம்ம பாதத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.